அபி எங்க இருக்கான்னு கேட்போம். என்னடா என்ன சாப்பிட்டீங்களா? என்னம்மா அபி, குழந்தை தூங்க ஆரம்பிச்சிட்டாளா? பால் குடிச்சிட்டாளா? குடிச்சிட்டா. என்ன அம்மா, நான் திரும்பவும் வந்து பாப்பாக்கு பால் கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிம்மா. மங்கா சொன்னா உன் குழந்தை காணாம போச்சுன்னு. அழகு போயிடும்னு தான் குழந்தைக்கு பால் குடுக்கற தயங்குற இந்த உலகத்துல நீ அடுத்தவங்க குழந்தைக்கு பால் குடுக்கற. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நீ கவலைப்படாத. நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும். சீக்கிரமா காணாம போன உன் குழந்தை உனக்கு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா உன் குழந்தை உனக்கு திரும்ப கிடைக்கும். சஞ்சீவ நான் மறந்தே போயிட்டேனே. சஞ்சீவ வர சொல்லியிருந்தேன். சஞ்சீவ் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? மங்கா வேற யார்கிட்டயும் பாப்பா பத்தி சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாலே சஞ்சீவ் கிட்ட நான் எப்படி சொல்லாம சமாளிக்க போறேன்? அம்மா, என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் வந்திருக்காரு, நான் போகணும். சரிம்மா, நாளைக்கு பாக்கலாம். நான் குழந்தை தூக்கிட்டு போய் தூங்க வைக்கிறேன். வரேம்மா. சஞ்சீவ், சொல்லு. அபி, நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் அபி. சஞ்சீவ், எனக்கு இப்போதான் ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி கால் பண்ணிருக்காங்க. நான் அங்க போயிட்டேன். அப்படியா? சரி, ஓகே, விடு. நானும் 1-2 கம்பெனிக்கு வேலை கட்டு போக வேண்டியது இருக்கு. அப்படியே நானும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? சரி சஞ்சீவ். சிறு சஞ்சீவ், மங்கா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டதுனாலதான் நான் போய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா நான் உன்கிட்ட இப்பவே பாப்பாவை காட்டியிருப்பேன். யோ, இத்தனை நாளா எங்கே போய்க்கு தின்னுட்டு வர? யோ, ஒழுங்கா உண்மையை சொல்லியா? நீ என்னதான் வேலை செய்யற? சொல்லியா? ஏய், சும்மா கடுப்பேத்தாத. நானே கடுப்புல இருக்கேன். போய் சோத்த எடுத்து விடு. என்னைய சட்டை முழுக்க ஒரே மண்ணா இருக்கு. யார்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்த? யோ, யார்கிட்ட போய் சண்டை போட்டு வந்தியா? சொல்லியா? எங்கேயா சண்டை போட்ட? பேசாம போடி. யோ, நீ ஏதோ 2ஆம் நம்பர் வேலை தான் செய்யற. நீ மரியாதையா என்ன தொழில் பண்ற? சொல்லியா? ஏய், மறுபடியும் அதே கேள்வியை கேட்காதடி. போடி, போய் சாப்பாடு எடுத்து வை. ஆளும் மூஞ்சியும் பாரு, ரொம்ப தான் பண்றான். இந்தா சாப்பிடு. என்னடி இது? வீட்டுக்குள்ள தங்க செயின் கிடக்கு. ஏமாங்கா, குழந்தைய பார்த்தா பெரிய வீட்டு குழந்தை மாதிரி இருக்குது. செயினுக்கு ஆசைப்பட்டு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டியா? சே, அப்படிலாம் பேசாத கோமதி. நான் எந்த குழந்தையும் தூக்கிட்டு வரல. அப்ப இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு சொல்லு. அத மட்டும் கேட்காத கோமதி. ஆஹா, இது மங்கா குழந்தை கழுத்துல இருந்த செயினாச்சே. மங்கா செயினை மறந்து விட்டுட்டு போயிட்டாலே. ஏய், என்னடி செயின் யாருதுன்னு கேட்டா அப்படியே சில மாதிரி நிக்கிற. இந்த செயினை எங்க இருந்து சுட்டியாந்த? தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறியா? போட்டுட்டு போறதுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்படி? நீ வேலை செய்யற வீட்டுல தங்க செயினை உனக்கு என்னமா கொடுத்தாங்களா? இத நான் நம்பணும். நீ நம்புனா நம்பு, நம்பலனா போ.
செயின குடியா. ஏய் இது ஏன் செயின்? யோ செயின குடுத்துறியா? யோ என்ன செயின் எடுத்துட்டு போயிட்டா? மங்கா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அண்ணா, என்னம்மா? டெய்லர் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருக்கேன். மேல மேனேஜர் இருப்பாரு, அவரை போய் பாருமா. இப்படியாண்ணா? ஆமாம்மா, இப்படிதாம்மா. சரிண்ணா, தேங்க்ஸ். நம்ம கம்பெனில இவ்வளவு சூப்பர்வைசர் இருந்தோம், உங்களால ஒரு டிசைன் கூட ஓகே பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்டி மேடம் வந்து டிசைன் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? வேலை விஷயமா யார்கிட்ட கேக்குறது? ஒன்னும் புரியலையே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு உடனே டிசைன் வேணும். போங்க எல்லாரும். ஓகே சார், பண்றோம் சார், உடனே பண்ணிடுறோம். யாருமா நீ? வெளியே வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு பார்த்தேன், அதான் வேலை கேட்டு வந்திருக்கேன் சார். செல்வி, சார் இவங்களை கூட்டிட்டு போய் டைலரிங் தெரியுமான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். போமா. வாமா. வா. இந்த மிஷின்ல உட்கார்ந்து உனக்கு என்ன தைக்க தெரியுமோ அதை தைச்சு காட்டு. எனக்கு நல்லா தைக்க தெரியுமே. சொன்னா மேனேஜர் கேட்க மாட்டாரு, நீ தைச்சு காமி. சரி, கொடுங்க. ம். நல்லா தைக்கிறியம்மா. உன் பேர் என்னம்மா? அபி. ஓ, இந்தாங்க. அபி நல்லாவே தைச்சிருக்கம்மா. நாம போய் மேனேஜர் கிட்ட நீ தச்ச துணியை காட்டுவோம், அவர் ஓகே சொல்லிட்டா உனக்கு இங்க வேலை. அம்மா, உங்க ஆபீஸ்ல இப்போ என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல அபி, எங்க கம்பெனி டெலிவரி பண்ண ஒரு ஆர்டர்ல டிசைன் சரியில்லைன்னு கிளையண்ட் ஆர்டரை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு எம்டி மேடம் கோமா மும்பைல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள ஒரு நல்ல டிசைனை ரெடி பண்ணுங்கன்னு எங்க எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு. வாமா, நம்ம போய் மேனேஜர் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? இந்த டிசைனை போய் கிளையண்ட் வேணான்னு சொல்லிட்டாரு, உடனே புது டிசைனை எப்படி ரெடி பண்றது? இந்த டிசைன் நல்லா தானே இருக்கு. சார், என்னம்மா? இவங்கள ஸ்டிச் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா. இவங்க ஸ்டிச் பண்ண கிளாத் இதுதான் சார், பாருங்க. உன் பேர் என்னம்மா? அபி சார். ஓகே செல்வி, இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கோ, உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க சார். போம்மா. வாமா. ஒரு நிமிஷம் சார். சொல்லுமா. நீங்க கையில வச்சிருக்கிற டிசைனை விட பெட்டர் டிசைன் என்னால ரெடி பண்ண முடியும் சார். நான் ரெடி பண்ணட்டுமா? ஏமா, நீ எதுக்கு இங்க வந்த? சார், வேலை கேட்டு தானே இங்க வந்த, வேலையை பார்க்காம எதை பேசிட்டு இருக்க? இல்ல சார், நான் இந்த டிசைனை இன்னும் நல்லா பண்ணிடுவேன். ஆமா, பண்ணி கிழிச்ச நீ. உனக்கு டிசைனை பத்தி என்னமா தெரியும்? சும்மா பேண்ட் சட்டை கட் பண்ணி தைக்கிறது தான் டிசைன் நினைச்சியா? டிசைனிங்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு படிப்பு இருக்கு, கிரியேட்டிவிட்டி வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சும்மா மாச சம்பளத்துக்கு துணி தைக்கிறவங்களா டிசைனர் ஆக முடியாது. சார், இல்ல சார், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார், நான் நல்ல டிசைன் பண்ணுவேன் சார். இத பாருமா, இந்த ஃபீல்டுல எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
ஒரு ஆளு மிஷின்ல உட்கார ஸ்டைல வச்சு அவங்க கெப்பாசிட்டி என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். உன்னை பார்த்தாலே தெரியுது தெரு ஓரமா பெட்டி கடை போட்டு துணி தைக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ வச்சு நீ டிசைன் பண்ண போறியா? உனக்கு இங்க டைலர் வேலை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட அதிக பிரசிங் தரமான பேச்சால உனக்கு வேலையே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சார் வெளியில போ. சார் இதெல்லாம் ஒரு ஸ்டிச்சிங். என்னாச்சுமா? ஏன் அழுகுற? மா யார் இது? அபி மேடம் மாதிரி தெரியுது. அவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? குட் மார்னிங் மேடம். எப்படியாவது ஆர்டர் எடுத்துட்டா அது மூலமா பணம் வந்துடும், பிரச்சனையை ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலான்னு நினைச்சேன். ஆர்டரும் கிடைக்கல, கையில இருந்த காசும் தீந்துருச்சு. அபி இன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா பணம் வேணும். இப்போ அதுக்கு என்ன பண்றது? நேற்று மாதிரியே இன்னைக்கு மூட்டை தூக்கி பணம் சம்பாதிக்க வேண்டியதான். சரி, அபி எங்க இருக்கான்னு கேட்போம். சஞ்சீவ் தான் கூப்பிடுறான். சொல்லு சஞ்சீவ். அபி, என்ன அபி ஒரு மாதிரி டல்லா பேசுற? அது ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், நான் வேலை தேடி ஒரு கம்பெனிக்கு வந்தேன். அந்த கம்பெனில எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விடு அபி, உன்ன ஒரு கம்பெனில வேணான்னு சொல்றாங்கன்னா அந்த கம்பெனிக்கு கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம். உன்னோட டேலண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உனக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் சீக்கிரமே. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் சஞ்சீவ். சரி அதை விட, நீ உன் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு கிளாத் ஆர்டர் எடுக்க போனியே, என்னாச்சு? ஆர்டர் கிடைச்சதா? அபியே வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கா. இப்ப நமக்கும் ஆர்டர் கிடைக்கலன்னு சொன்னா இன்னும் வருத்தப்படுவா. என்ன பண்றது? சஞ்சீவ் சொல்லு, ஆர்டர் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு அபி. நான் போன ஆபீஸ்ல எனக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா? கேட்டோனே ஆர்டர் தரேன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சஞ்சீவ், சூப்பர். எப்போ கிளாத் ஆர்டர் எடுக்க போற? அதுக்கு சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அது முடிஞ்சுதான் ஆர்டர் எடுக்க முடியுமா. ஒரு 10 to 15 days ஆகும்னு சொல்லிருக்காங்க அபி. 10 days ஆகுமா? ஆமா. ஏன் என்னாச்சு? இல்ல சஞ்சீவ், நமக்கு இருக்கிறதே ரொம்ப கம்மியான நேரம். இல்ல 10 நாள் கழிச்சு ஆர்டர் எடுத்து பணம் சம்பாதிச்சு எப்படி கடன் அடைக்க போறோம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தியெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? ஒரே டைம்ல 2-3 ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணா ஈஸியா கடன் எல்லாம் அடைச்சிடலாம். இப்ப அபி எப்படி சந்தோஷப்படுத்துறது? அபி, நான் உங்ககிட்ட இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன சஞ்சீவ்? நான் ஆர்டர் கேட்டிருக்கிற கம்பெனில நீங்க ஆர்டர் எடுக்கிற வரைக்கும் எங்க கம்பெனிலே வேலை பாருங்கன்னு சொல்லி எம்டி சொல்லிட்டார். ஐயோ, அப்படியா?
சூப்பர் சஞ்சீவ். ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் நீ ஒர்க் பண்றது ரொம்ப நல்லதுதான். அப்பதான் உனக்கு கான்டாக்ட்ஸ்ல பில்ட் ஆகும். ஆமா அபி, அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆமா சஞ்சீவ், என்ன வேலை? ஆமா, மேனேஜர் வேலைன்னு சொன்னாங்க. ம், அதனால இனி நான் தான் எல்லா பரத்தையும் முதுகுல சுமக்க போறேன். முதுகுல சுமக்கணுமா? என்ன சஞ்சீவ் சொல்ற? இல்ல, அது அதான் ஒர்க் ப்ரெஷரு, அத சொன்னேன். நான் மேனேஜர்ல அபி, எல்லா ப்ரெஷரும் என் மேல தானே இருக்கும், அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். ஓ சரி, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் செலவுக்கும் அப்படியே கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி சஞ்சீவ், நானும் எனக்கு வேலை கிடைக்குதான்னு வேற கம்பெனில விசாரிச்சு பாக்குறேன். சரி, ஓகே, பாய். ம். எம்டி மேடம் வரத்துக்குள்ள எல்லா வேலையும் சரியா முடிச்சிடணும். என்ன புரியுதா? குட் மார்னிங் மேடம். சார் எம்டி மேடம் வந்துட்டாங்க சார். அப்படியா? வந்துட்டாங்க? ஆமா சார். சரி சரி, நீங்களா போய் வேலையை பாருங்க. போங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வாங்க மேடம். வணக்கம் மேடம். செல்வி, நீ மேடத்துக்கு டீ கொண்டு வா. போ போ, சீக்கிரம் போய் டீ கொண்டா போ. ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். இன்னைக்குள்ள எப்படியாவது டிசைனை ஓகே பண்ணி கொடுத்துடலாம் மேடம். டோன்ட் வரி மேடம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மேடம். மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம், இன்னைக்குள்ள பிரச்சனையை முடிச்சிடலாம் மேடம். நான் உள்ள வரும்போது நம்ம ஆபீஸ் விட்டு ஒரு பொண்ணு வெளிய போறத பார்த்தேன். யார் அவங்க? வெளியே அது சும்மா டெய்லர் வேலை கேட்டு வந்த பொண்ணு மேடம். சரியா ஸ்டிச்சிங் கூட பண்ண தெரியல, அதான் வேலைக்கு வேணான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேரு தெரியல மேடம். மேடம் டீ. நம்ம கம்பெனிக்கு ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியலல்ல? அவ பேரு அபி. மேனேஜரை மீறி நம்ம அபி பேரை சொல்லி அதனால நம்மள அவர் தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது? நம்ம பேசாம இருந்துருவோம். இல்ல மேடம், கேட்டேன். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேர் சொன்னுச்சு, ஆனா மறந்துட்டேன் மேடம். ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, வெளியில போன அவங்க ஃபேஸ நான் சரியா பார்க்கல. பின்னாடி இருந்து பாக்கும்போது அபி மேடம் மாதிரியே இருந்தாங்க. அவங்க பேரு அபிதா மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், அவங்க அபின்னு தான் பேர் சொன்னாங்க. உனக்கு டைலர் வேலை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட அதிக பிரசிங் தரமான பேச்சால உனக்கு வேலையே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வெளியில போ. இதெல்லாம் ஒரு ஸ்டிச்சிங். என்ன சார் இது? வேலை கேட்டு வந்தவங்கள திட்டி அனுப்பியிருக்கீங்க. இப்படிதான் நீங்க எல்லார்கிட்டயும் ஹார்ஷா நடந்துப்பீங்களா? அது வந்து மேடம், அபி மேடத்தை உடனே கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். செல்வி, சீக்கிரம் போய் அபி மேடத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ஓகே சார். செல்வி நில்லு. மேனேஜர் சார். மேடம், நீங்களே போய் அபி மேடத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஆனா மேடம். ஆமா, நீங்க தானே வேலை கேட்டு வந்த அபி மேடத்தை திட்டி அனுப்புனீங்க. அப்ப நீங்க தான் போய் அபி மேடத்தை திருப்பி கூட்டிட்டு வரணும். போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேனேஜர் சார். மேடம்,
அபி மேடத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலனா உங்க வேலை போயிடும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். அபி மேடம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன் மேடம். அது ஏன் பொறுப்பு மேடம். இது வந்துடுறேன் மேடம். மேடம் வேணாம். அபி மேடம்